عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعلم درجة عند الله. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله قال من عادى لي وليا فقد آذنته بالحرب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல் உபதேசங்களை செவி மடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற மாதம் ரபியுல் அவ்வலுடைய மாதம் முழுவதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வாறு நேசம் வைக்க வேண்டும், அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், இறுதியாக அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த உபதேசங்கள் என கடந்த மாதம் முழுவதுமே நபி அவர்களை பற்றி உண்டான பல செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா எவ்வாறு இந்த உலகத்திலே நபிமார்களை கொண்டும் ரசூலை கொண்டும் இந்த இஸ்லாத்தை முன்னெடுத்து சென்றானோ, தீனுல் இஸ்லாத்தை நபிமார்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் எவ்வாறு அல்லாஹு தஆலா வழிநடத்தி சென்றானோ, அதே போல அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, நபியுடைய மறைவுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை முன்னெடுத்தி செல்லக்கூடிய, வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பை சஹாபாக்களிடத்திலே அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு தாபீன்கள், அதற்கு பிறகு தபா தாபீன்கள், இப்படியாக இந்த மார்க்கத்தினுடைய பாதுகாவலர்களாக சிலரை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தே வைத்திருந்தார். தபா தாபீன்களுக்கு பிறகு விலாயத் என்கிற அந்த இறை நேசம் வழி என்கிற அந்த சிறப்பு பெயரோடு இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை சிலருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் வந்தவர்கள் தான் இறை நேசர்கள், அவுலியாக்கள், வலியுல்லாக்கள் இந்த உலகம் முழுவதுமே நிறைந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாமோ வலியுல்லாக்கள், அவுலியாக்கள் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு சிலரை மட்டும்தான் வலியுல்லாக்களாக, அவுலியாவாக நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த ஏர்வாடி தர்காவிலே அடங்கியிருக்கக்கூடிய, நாகூர் தர்காவிலே அடங்கியிருக்கக்கூடிய, அஜ்மீரிலே அடங்கியிருக்கக்கூடிய, இப்படியாக குறிப்பிட்ட சில வழிமார்களை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு, இவர்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே வழிமார்கள் இல்லை என்கிற ஒரு கோணத்தோடு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய
ஒரு கொள்கை. வலிமார்கள் இந்த உலகத்திலே நிறைய வலிமார்கள் அவுலியாக்கள் வாழ்ந்துள்ளார்கள். இன்றளவும் கூட நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வலிமார்களுடைய அவர்களை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும், அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் தான் நிறைய தவறுகள் நாம் செய்கிறோம். வலிமார்களை எப்படி பார்க்க வேண்டும், அவுலியாக்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒரு கூட்டம் அவர்களை கொச்சைப்படுத்திக் கொண்டு, அவர்களை திட்டிக் கொண்டு, அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்று அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய, கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி தங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே போய் கேட்டு ஒரு இறைவனுக்கு நிகரான ஒரு ஒப்பீட்டு அவர்களுக்காக வேண்டி கந்தூரி செய்வது, உருசி இழுப்பது, அவர்களுடைய பெயரிலே பிராணிகளை பலியிடுவது, அவர்களுக்காக வேண்டி கொடியேற்றுவது என்று ஒரு கூட்டம் அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கிவிட்டது. கொச்சைப்படுத்தி திட்டக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களை மேன்மைப்படுத்தி இறைவனுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு கூட்டம். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இரண்டு கூட்டத்திலும் நாம் இருக்கக்கூடாது. இரண்டுமே நபி அவர்களால் சபிக்கப்பட்ட, நபி அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த இரண்டு கூட்டமும் நம்முடைய கொள்கை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற நம்முடைய கொள்கைக்கு ஒரு தனி நபி அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்தும் குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வசனங்களில் இருந்தும் தெளிவாக நமக்கென்று ஒரு தனி கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின்படி நாம் பார்க்கும் பொழுது அவர்களை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும் என்பது ஒரு சில செய்திகள் மூலம் நமக்கு வரையறுத்து தரப்படுகின்றது. வலிமார்களை அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உண்மையில் இறை நேசர்கள் என்றால் யார், அவர்களுடைய பணி என்ன, அவர்களுடைய வேலை என்ன, இந்த உலகத்திலே நாளை மறுமையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ள அந்தஸ்துகள் என்ன என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் யாராலும் இறைநேசர்களுக்கு தகுந்த மரியாதையை யாராலும் கொடுக்க முடியாது. இறைநேசர்களை அவர்களுக்குண்டான கண்ணியங்களோடு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குறித்து உண்டான அடிப்படை இந்த செய்திகளை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருந்தே ஆக வேண்டும். முதலில் இறை நேசர்கள் என்றால் யார், யாருக்கு அவுலியாக்கள் வலியுல்லாக்கள் என்கிற அந்த பெயர் சொல்லப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான விடையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சுட்டி காட்டுகின்றார். இறை நேசர்கள் என்றால் யார்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், வஹாஜரு, மார்க்கத்திற்காக வேண்டி எதையுமே துறக்க தயாராகுவார்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளையும் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே 3 தெளிவான தன்மைகளை, ஒரு இறை நேசர் என்றால் அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், இப்படிப்பட்ட இந்த தன்மையுள்ள இறைநேசர்கள் இந்த உலகத்திலே நிறைய வாழ்ந்திருக்கின்றார்கள்.
இறை நேசர்கள் என்று சொன்னால் இவர்கள்தான். இவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் நாம் இறை நேசர், அவுலியா, வலியுல்லாக்கள் என்கிற அந்த பெயரை வேறு யாருக்கும் நாம் சொல்லவே கூடாது. மார்க்கத்திற்காக வேண்டி எதையுமே துறக்க தயாராக இருப்பார்கள். மார்க்கம், இஸ்லாம், அல்லாஹ், ரசூல் என்று வந்துவிட்டால் தங்களுடைய பொருளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், தங்களுடைய உயிரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் துச்சமாக மதித்து மார்க்கத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அவர்கள்தான் இறை நேசர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லித் தருகின்றார். எனவே இந்த தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இறை நேசர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பல நபர்களுக்கு இந்த பெயரை, அவுலியா, வலியுல்லாக்கள் என்கிற பெயரை சர்வசாதாரணமாக நாம் கொடுத்து விடுகின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தன்மை அவரிடத்திலே இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அவர் அல்லாஹ்வுடைய இறை நேசராக முடியும். இந்த தன்மை இல்லாத யாருக்கும் இந்த பெயரை, இந்த சிபத்துக்கள், அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த அடையாளங்கள் இல்லாத யாரையும் இறை நேசர், அவர் என்னுடைய ஷேக், அவர் என்னுடைய ஹஸ்ரத் என்கிற அந்த பெயர் சொல்லி நாம் அழைக்க முடியும். அடுத்ததாக அவர்களுடைய வேலை என்ன? இறை நேசர்கள் என்றால் இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பணி என்ன, வேலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வேலை முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தை, தீனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த தீன் படி தாங்களும் வாழ்ந்து மக்களையும் அந்த தீனுடைய சட்டங்கள் படி வாழ வைப்பார்கள். இறை நேசர்களுடைய பணி முழு உலகத்திற்கும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். மக்களை அந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் படி, ஷரியத்தினுடைய கொள்கைப்படி தாங்களும் வாழ்ந்து மக்களையும் வாழ வைப்பார்கள். அவர்கள் தான் இறை நேசர்கள். நாம் அனைவரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ரோகுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை முழுவதுமாக தாங்களும் அந்த மார்க்கத்தின்படி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை மூலமாக பலரை இஸ்லாத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்ட ஆயுள் என்று பார்க்கும் பொழுது 90 வயதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 90 ஆண்டு காலம் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதிலே முதல் 50 ஆண்டுகள் முழுவதுமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே தங்களை முழுவதுமாக 50 ஆண்டுகள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பல இடங்களுக்கு சென்று பல மேதைகளை சந்தித்து பல ஆசான்களிடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து 50 ஆண்டுகள் மார்க்க கல்வியை கற்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 40 ஆண்டுகள், அவர்களுடைய கடைசி 40 ஆண்டுகள் முழுவதுமாக கற்றதின்படி செயல்பட்டு இந்த உலகத்திலே தங்களுடைய ஒட்டுமொத்த 90 ஆண்டு கால வாழ்க்கையில் 50,000 பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி எவ்வளவு வீரியமானது என்பதை இந்த வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்த ஆயுளில் 50,000 பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மார்க்கத்திற்காக தங்களுடைய முழு ஆயுளையும் அர்ப்பணித்ததின் காரணமாகத்தான் அவர்களுக்கு முஹியத்தீன், அதாவது தீனை உயிரூட்டக்கூடியவர், தீனை உயிர்ப்பிப்பவர் என்கிற அந்த சிறப்பு பெயர் அவர்களுக்கு தரப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இறை நேசர்களை வெறுமனே நாம் ஒரு காட்சி பொருளாக மட்டும்தான் பார்க்கிறோம். அவர்களுடைய பெயரை வைத்துவிட்டால் போதும், அவர்களுடைய கபரை ஆண்டிற்கு ஒரு முறை சென்று பார்த்து வந்தால் போதும், அவர்களுடைய பெயரிலே ஒரு ஃபாத்திஹா ஓதிவிட்டால் போதும்,
அவர்களுடைய பெயரிலே ஒரு கந்தூரி ஒரு உருஸ் இழுத்து விட்டால் போதும், அவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு கொடி ஏற்றிவிட்டால் போதும் என்கிற ஒரு காட்சி பொருளாக இன்றைக்கு இறை நேசர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறை நேசர்கள் காட்சி பொருள்கள் அல்ல, நம்மால் கண்ணியப்படுத்த வேண்டிய உத்தமர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதனை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களுடைய பெயரை வைப்பதிலே கூட இன்றைக்கு நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம். முஹியத்தீன் அவர்களுடைய பெயரை ஆசைப்பட்டு பலர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயரை வைப்பார்கள். ஆனால் வைக்கும் பொழுது முஹியத்தீன், ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக மொய்தீன், மொய்னுத்தீன் சம்பந்தமே இல்லாத ஒரு அர்த்தம் கொண்ட காலப்போக்கிலே வார்த்தைகளால் மாற்றம் செய்யப்பட்ட தவறான ஒரு பெயரை தான் இன்றளவும் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சரியான பெயர் முஹியத்தீன் என்று அவர்களை பெயரிட வேண்டும், அழைக்க வேண்டும். ஆனால் அதை கொச்சைப்படுத்தி மொய்தீன், மொய்னுத்தீன் என்று அதை சாதாரணமாக நாம் அவர்களுடைய கண்ணியத்தை இங்கே நாம் குறைக்கின்றோம். ஒரு பெயரில் கூட அவர்களை இன்றைக்கு நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் எல்லா விதமான அவர்களுடைய பெயரை வைத்து எல்லா விதமான அனாச்சாரங்களும் எல்லா விதமான வீண் ஆடம்பர செலவுகளும் இன்றைக்கு உலகத்திலே நிறைய இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டுமே தவிர அவர்களை கொச்சைப்படுத்துவதோ அவர்களை திட்டுவதோ அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, நம்மை போன்று அவர்களும் மனிதர்கள் என்று சொல்வதோ, அப்படி இல்லாமல் அவர்களை ஒரே அடியாக இறைவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தி அவர்களிடத்திலே நம்முடைய சேவைகளை கேட்பதோ, இதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத முற்றிலும் தவறான கொள்கை உடைய செயலாகும். அடுத்ததாக அவர்களுடைய சேவை, அவர்களுடைய பணி என்னவென்று பார்க்கும் பொழுது மார்க்கத்தை முழுமையாக பாதுகாப்பார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கத்தை எதிரிகள் எந்த வகையிலும் தீண்டாதபடி மார்க்கத்தினுடைய அரணாக முழு பாதுகாவலர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு துணிச்சலோடு மார்க்கத்தினுடைய அரணாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் அதிகமாக நாம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதாவது 4 மதுஹபுகளுடைய இமாம், 4வது மதுஹபுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான், மிகப்பெரிய ஒரு இறைநேசர். எத்தனையோ அவுலியாக்கள், எத்தனையோ வலியுல்லாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் மார்க்கத்திற்காக போராடி இருந்தாலும் கூட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தை கண்டிப்பாக நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். அஹ்மத் இப்னு இஸ்ஹாக், பக்தாதிலே அஹ்மத் இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசனுடைய ஆட்சி வருகிறது. அவனுடைய ஆட்சியில் குர்ஆனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படுகிறது. நன்றாக இந்த சம்பவத்தை, இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் கவனிக்க வேண்டும். ஹிஜ்ரி 215 அந்த வாக்கிலே அஹ்மத் இப்னு இஸ்ஹாக் என்பவனுடைய ஆட்சியில் பக்தாதிலே குர்ஆனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை என்று சொன்னால், குர்ஆன் மக்லூகா கைர மக்லூகா. அந்த அரசனுடைய ஒரே குறிக்கோள் எப்படியாவது குர்ஆனை மக்லூக்குடைய பட்டியலிலே சேர்க்க வேண்டும். மக்லூக் என்று சொன்னால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்று குர்ஆனை எப்படியாவது நம்முடைய ஆட்சியிலேயே அதை கொண்டு வந்து விட வேண்டும். படைக்கப்பட்ட பொருள் என்று கொண்டு வந்து விட்டால் குர்ஆனை காலப்போக்கிலே லேசாக அதனுடைய ஆயத்துக்களை, அதனுடைய எழுத்துக்களை, அதனுடைய சட்டங்களை மாற்றிவிடலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது மக்லூக் என்று எல்லாராலும் அதை நம்ப வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து
அன்றைக்கு இருந்த எல்லா ஆளுங்களையும் எல்லா அறிஞர்களையும் வர வைத்து அவர்களுக்கு பணத்தாசை காட்டி அவர்களுக்கு உயிரின் மீது பயத்தை ஏற்படுத்தி எல்லா இமாம்களையும் எல்லா அறிஞர்களையும் அன்றைக்கு அந்த கொடிய அரசன் ஒத்துக்கொள்ள வைக்கிறார். எல்லோரும் மஹ்லூக் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். எல்லோரும் ஒத்துக்கொண்டாலும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒத்துக்கொள்வதுதான் அரசனுடைய பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தது. ஏனென்றால் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருந்தது. எனவே அவர்கள் வாயை துறந்து மஹ்லூக் என்று ஒத்துக்கொண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை எவ்வளவோ வற்புறுத்துகிறார். 215 அவர்களிடத்திலே நிறைய வற்புறுத்தல் நடக்கிறது. கடைசி வரை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியாக 218 வரை அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். இது நடப்பதெல்லாம் அவர்களுடைய 50 வயதுக்கு மேல், அதாவது வயதான காலத்திலே அவர்களுக்கு நடக்கிறது. 3 ஆண்டு காலம் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு சிறையிலே 3 ஆண்டு காலம் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். 3 ஆண்டு காலம் கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் ஹிஜ்ரி 218 மீண்டும் அவர்கள் அரசனுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு மீண்டும் ஒத்துக்கொள்ளுங்கள், குர்ஆன் மக்லூக் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள், வாயை துறந்து உங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே சொல்லுங்கள் என்று மீண்டும் வற்புறுத்தப்படுகிறது. அப்பொழுது அரசனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அபூ தாவூத் என்பவர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களிடத்திலே சொல்வார், ஏன் உங்களுக்கு இந்த வயதான காலத்திலே இவ்வளவு பிடிவாதம்? ஒரு பேருக்கு தானே மக்லூக் என்று சொல்ல போகிறீர்கள், சொல்லிவிட்டு போங்கள், அரசர் உங்களை விட்டு விடுவார் என்று அவரிடத்திலே ஒரு சூசகமாக கெஞ்சி பார்க்கிறார். அந்த தள்ளாத வயதில் உடல் மெலிந்து கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு அந்த விலங்கிடப்பட்ட இடம் புண்ணாகி அந்த ஒரு ரணமான அந்த நேரத்திலும் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, சத்தியம் செத்து போய் நான் உயிரோடு இருப்பதை விட நான் இறந்து சத்தியம் உயிரோடு இருப்பதுதான் மேலானது என்று சொல்வார்கள். மீண்டும் ஹிஜ்ரி 221 வரை அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அதற்கு மேல் அவர்களுடைய உடலிலே தெம்பு இல்லை. சரி, இந்த நேரத்தில் அவரை வற்புறுத்தினால் இப்பொழுதாவது ஒத்துக்கொள்வார் என்று சொல்லி மீண்டும் ஹிஜ்ரி 221 அவர்களை வற்புறுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் சிறையிலே 50 வயதுக்கு மேல் தள்ளாத ஒரு வயதில் மார்க்கத்திற்காக வேண்டி போராடுகிறார். ஹிஜ்ரி 221 மீண்டும் வற்புறுத்தப்பட்ட போது தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்வார்கள். குர்ஆன் மக்லூக் என்று சொன்னால், ஒரு பொருளை படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு 3 தன்மைகள் வேண்டும். உதாரணமாக ஒரு கோழி, அது மக்லூக், படைக்கப்பட்டது. இந்த கோழி படைக்கப்பட்டது என்பதற்கு 3 தன்மை வேண்டும். ஒன்று, ஒரு பொருளில் இருந்து அது உண்டாக வேண்டும். கோழி அது ஒரு முட்டையில் இருந்து, அது ஒரு உயிரினத்தில் இருந்து அது வெளியாகிறது. இந்த தன்மை குர்ஆனுக்கு கிடையாது. இரண்டாவது, படிப்படியாக அந்த படைக்கப்பட்ட பொருள் வளர்ச்சி அடைய வேண்டும். கோழி சிறிது காலம் முட்டையில் இருந்து குஞ்சாக இருக்கும், அதற்கு பிறகு கோழியாக மாறும், படிப்படியாக வளர்ச்சி அடையும். இந்த நிலைமை குர்ஆனுக்கு கிடையாது. எல்லா காலத்திலும் குர்ஆனாகவே அதிலே எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு எழுத்து கூடுதல் குறைவில்லாமல் அப்படியே தான் இருக்கும். மூன்றாவது தன்மை, ஒரு படைக்கப்பட்ட பொருளுக்கு மூப்பு அடைந்து ஒரு காலத்திற்கு பிறகு மரணித்துவிடும். குர்ஆனுக்கு இந்த தன்மை கிடையாது. எனவே குர்ஆன் மக்லூக் இல்லை, அது அல்லாஹ்வுடைய ரகசிய பொருள், அது அல்லாஹ்வுடைய ஞானம், அது அல்லாஹ்வுடைய சக்தி, குதிரத் என்று விளக்கம் தருவார். அரசனுக்கு அவர்களுடைய வாதம் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக விளக்கமாக இருந்தாலும் சுத்தி இருப்பவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக 100 கசையடி, 6 ஆண்டு கால சிறை தண்டனைக்கு பிறகு 100 கசையடிகள் தருமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்படும். 25 கசையடியிலேயே அவர்களுடைய உயிர் பிரியும் அளவிற்கு அவர்களுடைய நிலைவாகிவிடும். அதற்கு மேல் அரசன் அடிக்க வேண்டாம், அவர் இறந்துவிட்டால் கடைசி வரை அவரை ஒத்துக்கொள்ள முடியாத தோல்விக்கு நாம் காரணமாகி விடுவோம்.
எப்படியாவது அவர் உயிர் பிரிவதற்குள் இந்த உலகத்திலே அவருடைய வாயிலிருந்து மஹ்லூக் என்கிற வார்த்தை வர வேண்டும், மீண்டும் சென்று அவரை சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிடுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 25 கசையடி, அவர்களுடைய அந்த உடம்பில் பட்ட அந்த ரணம், இவைகளுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கடைசி வரை அவர்கள் சிறையிலேயே அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. ஒரு 50 வயதிலே ஒரு இறை நேசர் மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவோ ஆசாபாசங்கள், எவ்வளவோ ஆசைகள் காட்டிய போதும் கூட தங்களுடைய அந்த தாங்கள் கொண்ட அந்த கொள்கையை விட்டுத்தராமல் மார்க்கத்தினுடைய முழு பாதுகாவலர்களாக அன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள். அன்றைக்கு அவர்கள் மஹ்லூக் என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், நஊது பில்லாஹ், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு வகையில் அவர்கள் மூலமாகத்தான் குர்ஆனை அன்றைக்கு அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். குர்ஆனை பல காலகட்டங்களிலே பல சோதனைகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான சோதனை என்று வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சோதனை தான். மஹ்லூக் என்று அன்றைக்கு அவர்கள் சொல்லி இருந்தால் இன்றைக்கு குர்ஆனிலே நிறைய கையாடல்கள், நிறைய குர்ஆனே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட ஒரு புனிதமிக்க பணியை அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா வாங்கினார். இவ்வளவு மார்க்கத்திற்காக கண்ணியம் செய்த, இவ்வளவு மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர் பொருள் எல்லாவற்றையும் துறந்த எத்தனையோ இறை நேசர்களைத்தான் இன்றைக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றளவு கூட நம்மிலே பலருக்கும் இறை நேசர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று அவர்களை திட்டுகிறோம், அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவர்களுக்கு எந்த பவரும் இல்லை என்று ஒரு கூட்டம் திட்டியே இன்றைக்கு நாசமாய் போய்விட்ட ஒரு நிலைமை. ஒரு கூட்டம் பரேலவி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களை அல்லாஹ்வினுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி, அவர்களுக்காக வேண்டி கந்தூரி, அவர்களுக்காக வேண்டி கொடியேற்றி, அவர்களுக்காக வேண்டி அந்த தர்காவிலே போய் சஜிதா செய்து, அவர்களுக்காக மொட்டை அடிப்பது, அவர்களுடைய பெயரிலே பிராணிகளை அறுப்பது என்று ஒரு கூட்டம் அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் இந்த 2 கூட்டங்களுக்கும் நடு மத்தியில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கராமத் என்கிற அந்த அற்புதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை நேசர்கள் அவர்களுடைய அற்புதங்களுக்கு முஅஜிசாக்கள் என்று சொல்லப்படும். அதே போல நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு முஅஜிசாக்கள் என்று சொல்லப்படும். இறை நேசர்களுடைய அவர்களுடைய அற்புதங்களுக்கு கராமத் என்று சொல்லப்படும். கராமத் என்கிற அந்த ஒரு நேமத்தை, அந்த ஒரு பவரை அல்லாஹு தஆலா வலிமார்களுக்கு கொடுத்திருந்தார். சில சந்தர்ப்பங்களிலே அவர்களும் சில அதிசய நிகழ்வுகளை இந்த உலகத்திலே செய்து காண்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கராமத் ஹக், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கராமத் உண்மை என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை உண்மை என்று நம்ப வேண்டும். நாம் அவர்களுடைய கராமத், அவர்களுடைய அதிசய நிகழ்வுகள் உண்மை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திட்டுவது நம்முடைய கொள்கை கிடையாது. அவர்களை ஒரே அடியாக இறைவனுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி பார்ப்பதும் நம்முடைய கொள்கை கிடையாது. அவர்களை ஒரே அடியாக உயர்த்தி பார்ப்பது யூதர்களுடைய கொள்கை. யூதர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைக்கு கடவுள் அளவிற்கு அவர்களை உயர்த்தி ஒரு கடவுளாக, கடவுளுடைய ஒரு குமாரராக, ஒரு மகனாக இன்றைக்கு பார்க்கிறார்கள். அதனால் நபி அவர்களுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். யகூதிகள் நபிமார்களை திட்டுவார்கள். அவர்களுடைய வேலை நபிமார்களை திட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். நபிமார்களை இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் திட்டுகிறார்களோ, அவர்களுக்கு பிறகு வந்த இறை நேசர்களை யார் யாரெல்லாம் திட்டுகிறார்களோ, கொச்சைப்படுத்துகிறார்களோ, அவர்களெல்லாம் யகூதிகளுடைய வழித்தோன்றல்கள் என்று முடிவு செய்து கொள்ளும். யகூதிகள், யூதர்கள், இந்த இருவருமே நபி அவர்களால் சபிக்கப்பட்ட கூட்டம். இந்த 2 கூட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய தெளிவான கொள்கை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். நபிமார்கள் எவ்வாறு மோஜிசாக்கள் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே போல வலிமார்களுக்கும் அற்புதங்கள் கராமத் என்கிற வகையில் கொடுக்கப்பட்டது. இதை நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவாகவே சொல்வார்கள். இன்னல்லாஹ கால, அல்லாஹு தஆலா சொல்கிறார், மன் ஆதாலி வலியன்,
யார் என்னுடைய இறை நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ, என்னுடைய இறை நேசர்களை சண்டை போடுகிறார்களோ, அவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்களோ, ஃபகத் ஆதன்துஹு பிஹர்பின், அவர்களோடு போர் செய்வதற்கு நான் தயாராகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இறை நேசர்களை திட்டுவது எந்த விதத்திலும் நம்முடைய கொள்கை கிடையாது. அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறார், இறை நேசர்கள் அவர்கள் என்னை நேசிக்கும் பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், அவர்களுடைய கையாக, அவர்களுடைய காதாக, அவர்களுடைய காலாக நான் மாறிவிடுகிறேன். அவர்கள் எதை கேட்டாலும் நான் அவர்களுக்கு தருகிறேன், பாதுகாப்பு கேட்டால் நான் அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதில் தான் இந்த உலகத்திலே வேறு எந்த ஒரு செயல் நான் செய்யும் பொழுதும் தயக்கம் காட்டுவதில்லை. ஆனால் இறை நேசர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நான் அவ்வளவு தயக்கம் காட்டுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி இங்கே தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். புகாரியிலே 6502 ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே தெளிவாக அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியை நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய கொள்கை, நாம் எதற்காக இந்த உலகத்திலே வந்தோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கு அதிக தவறு நாம் செய்கிறோம். தரீகா சம்பந்தப்பட்ட நம்முடைய கொள்கையை சரியாக புரிந்து கொண்டு சரியான பாதையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு தெளிவான ஒரு வழி நமக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு தரீகா சம்பந்தப்பட்ட, தர்காக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சரியான புரிதல் நம்மிடத்திலே இல்லாததின் காரணமாகத்தான் எல்லா வகையிலும் இன்றைக்கு பல மூட நம்பிக்கைகளோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு ஊருக்கு போகக்கூடிய வழியில் ஏதாவது ஒரு தர்கா இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் அங்கே சென்று அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்லிவிட்டு முடிந்தால் அங்கே ஒரு யாசீன் ஓதி அவர்களுக்காக வேண்டி ஈசால் சவாபு செய்யலாம். ஆனால் தர்காக்கு போக வேண்டும் என்கிற நியத்தோடு நம்முடைய வீட்டில் கிளம்புவதற்கு அனுமதி கிடையாது. உலகத்திலே 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே அந்த நியத்தோடு கிளம்புவதற்கு அனுமதி. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் வீட்டிலிருந்தே நாம் நியத்தோடு கிளம்புவதற்கு அனுமதி. இதை தவிர்த்து உலகத்திலே வேறு எந்த இடத்திற்கும் போகிற வழியில் ஏதாவது ஒரு தர்கா, ஏதாவது ஒரு இறை நேசருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சென்று ஈசா சவாப் செய்து அவர்களுக்காக வேண்டி முடிந்தால் சலாம் சொல்லிவிட்டு இது போன்ற கடமைகளை நாம் செய்யலாமே தவிர அங்கு சென்று இதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய பெயரை சொல்லி அங்கே மொட்டை அடிப்பதோ, அவர்களுடைய பெயரை சொல்லி அங்கே பிராணிகளை அறுப்பதோ, அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், என்னுடைய பெயர் சொல்லாமல் நீங்கள் எந்த பிராணியை அறுத்தாலும் அது உங்களுக்கு ஹராம், தின்பது உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஹராம் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆனிலே சொல்கின்றான். அடுத்ததாக அவர்களுடைய பெயரை சொல்லி கொடியேற்றுவது, மார்க்கத்திலே இதற்கு எங்கேயும் அனுமதி கிடையாது. அவர்களுடைய பெயரை சொல்லி வருடத்திற்கு ஒரு முறை அந்த தர்காக்களை வீண் ஆடம்பர செலவு செய்து அலங்காரம் செய்து பள்ளிவாசலை அலங்காரம் செய்வதற்கு கூட மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. தொழுகையால், மக்களுடைய வருகையால் தான் பள்ளிவாசலை அலங்காரம் செய்ய வேண்டுமே தவிர வண்ண விளக்குகளால், அழகான மலர்களால் பள்ளிவாசலை அலங்கரிப்பதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வீண் செலவு என்கிற அந்த ஒரு நிலை கருதி பள்ளிவாசலுக்கு கூட அனுமதி தரப்படாத நம்முடைய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு புதிய சில கூட்டத்தினர்களுடைய கொள்கையால் தர்காக்கள் இன்றைக்கு வீண் நாம் கேள்விப்படலாம், எத்தனையோ செய்தித்தாள்களில் பார்க்கலாம், 400-500 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய இடங்களை கூட நாம் பார்க்கலாம். அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்முடைய கொள்கை வலியுல்லாக்கள், இறை நேசர்கள், அவர்களுக்கு கராமத் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவர்களை உயர்த்தி பார்ப்பதோ அவர்களை திட்டுவதோ எந்த வகையிலும் நம்முடைய கொள்கை இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இறை நேசர்கள் பற்றி உண்டான நம்முடைய கொள்கையை சரியாக புரிந்து கொண்டு மார்க்கம் அவர்களை எவ்வாறு பார்க்க சொல்லி இருக்கிறதோ அந்த கோணத்தில் பார்க்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.